பிஞ்சில் உட்காந்துக்கோங்க பிஞ்சில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் வேலை செய்யுது டைம் வணக்கம். நான் 15 நூல்களை பற்றி கூறப்போகிறேன். நூலின் பெயர் நாலடியார். நூலாசிரியர் சமண முனிவர்கள். இது ஒரு நீதி நூல். இது 400 பாடல்களின் தொகுப்பு. அதனால் இதை 4 அடி 400 என்றும் கூறுவார்கள். நூலின் பெயர் என்ன? 40. நூலாசிரியர் கபிலர். இது உலகத்தில் இருக்கும் செய்யக்கூடாத விஷயங்களை என்னென்ன என்று கூறும் நூல் ஆகும். நூலின் பெயர் மூதுரை. நூலாசிரியர் ஔவையார். இது பழமையான அறக்கருத்துக்களை கூறுவதால் இதை மூதுரை என்று கூறுவார்கள். நூலின் பெயர் கொஞ்சைவேந்தன். நூலாசிரியர் ஔவையார். கொஞ்சை மரத்தின் மலரை விரும்பும் கடவுள் சிவன். சிவனின் மகன் முருகன் பற்றி கூறும் நூல் ஆகும். நூலின் பெயர் நல்வழி. நூலாசிரியர் ஔவையார். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய நல்ல வழிகளை கூறும் நூல் ஆகும். நூலின் பெயர் திருமுருகாற்றுப்படை. நூலாசிரியர் நக்கீரன். முருகப்பெருமானை பற்றி கூறும் நூல் ஆகும். இது 10 பாட்டு நூல்கள் முதல் நூல் ஆகும். நூலின் பெயர் சிறுபானாற்றுப்படை. நூலாசிரியர் நத்தத்தனார். நிடத ஒய்மா நாட்டு மன்னன் நழியகோடன் பற்றி கூறும் நூல் ஆகும். நூலின் பெயர் பொருணராற்றுப்படை. நூலாசிரியர் முடத்தாம கன்னியார். கரிகால் வளவன் என்ற சோழ மன்னன் பற்றி கூறும் நூல் ஆகும். நூலின் பெயர் அகத்தியம். நூலாசிரியர் அகத்தியர். இது ஒரு தமிழ் இலக்கண நூல் ஆகும். நூலின் பெயர் ஆசாரக்கோவை. நூலாசிரியர் பெருவாயின் முள்ளியார். மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒழுக்கங்களை கூறும் நூல் ஆகும். நூலின் பெயர் திரிகடுகம். நூலாசிரியர் நல்லாதனார். ஒவ்வொரு பாட்டிலும் மனித வாழ்க்கை செம்மைப்பெற 3 நீதிகள் இருக்கும். நூலின் பெயர் பழமொழி 400. நூலாசிரியர் முஞ்சுரையர். ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழியை சார்ந்த ஒரு நீதி இருக்கும். நூலின் பெயர் மதுரை காஞ்சி. நூலாசிரியர் மாங்குடி மருதனார். பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையின் அழகையும் வளத்தையும் ஐவகை நிலத்தையும் பற்றி கூறும் நூல் ஆகும். நூலின் பெயர் பட்டினப்பாலை. நூலாசிரியர் உருத்திரங்கண்ணனார்.
பேர் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். வணக்கம். என் பெயர் அஞ்சனா பூபதி. நான் 4ஆம் நிலையில் படிக்கிறேன். சரஸ்வதி அந்தாதி கம்பர். சரஸ்வதி அந்தாதி சிற்றிலக்கிய நூல்களுள் ஒன்று. இதனின் பாட்டுடை தலைவி சரஸ்வதி என்னும் கலைமகள். காப்பு பாடல் தவிர்த்து 30 பாக்கள் உள்ளன. நாலடியார் சமண முனிவர்கள் 40 பாடல்கள் உடைய தனி பாடல்கள் உடைய நீதி நூல். இன்னா நாற்பது கபிலர். 40 பாடல்கள் உடைய நீதி நூல். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். திரிகடுகம் நல்லாதனார். நலவெண்பா புகழேந்தி புலவர். மகாபாரதத்தின் தனிக்கதைகளுள் ஒன்றான நிடத நாட்டை சேர்ந்த நலன் என்னும் மன்னனை பற்றி கூறும் நீதி நூல். Joins me. என் பெயர் ஜான் ஸ்மித். நான் தமிழ் நீதி நூல்கள் சொல்ல போறேன். நான் இந்த வரிசையில் சொல்ல போறேன். நூல் ஆசிரியர் விளக்கம். அகத்தியம். அகத்தியர் என்பது பண்டைய தமிழ் மொழி மற்றும் தற்கால தமிழ் மொழியுடைய மக்களிடத்தை குறிக்கும் மிகவும் தொன்மையான தமிழ் நூலாகும். அகத்தியர் எழுதியதால் அகத்தியம் என வழங்கப்படுகிறது. 4 மணி கடிகை விளம்பி நாகனார். இது நீதி நூலாகும். இது 4 மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றதால் 4 மணி கடிகை என வழங்கப்படுகிறது. இன்னா 40 கபிலர். உலகத்தில் கூடாதவை என்னென்னு பற்றி கூறி நீதி உரைப்பது இந்த நூல். இது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் சமண முனிவர்கள். இது நீதி நூலாகும். இது 400 தனிப்பாடல்களின் தொகுப்பு. அதனால் நாலடி நானூறு எனவும் பெயர் பெற்றுள்ளது. இது புகழ்பெற்ற தமிழ் நீதி நூலான திருக்குறளுக்கு இனியாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ளது. நலவெண்பா புகழைந்த புலவர். மகாபாரதத்தின் துணைக்கணிகளுள் ஒன்றான நிடத நாட்டை ஆண்ட நலன் என மன்னனின் கதையை தமிழில் கூறுவது நலவெண்பா ஆகும். இதை எழுதியவர் 13ஆம் நூற்றுக்கோடியில் வாழ்ந்த புகழிந்த புலவர் என்பவர் ஆவார். 5 எழுபது மூவாத்தியார். 5 என்பன குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல். இதில் திணைக்கு 14 பாடல், மீதம் 70 பாடல்கள் கொண்டதால் 5 எழுபது என வழங்கப்படுகிறது. பட்டினப்பாலை கடியலூர் உரத்திரன் கண்ணனார். கரிகால சோழனுடைய காமிபூ பட்டினத்தின் பெருஞ்சிறப்பை கூறுவது பட்டினப்பாலை ஆகும். இது பட்டுப்பாட்டு என வழங்கப்படும் நூல்களில் முதலில் வைத்த எண்ணப்படுவது பட்டினப்பாலை. திருமுற ஆட்சிப்படை நக்கீரன் முருக பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்டுள்ளது. இது பட்டுப்பாட்டு என வழங்கப்படும் நூல்களில் முதலில் வைத்த எண்ணப்படுவது திருமுற ஆட்சிப்படை.
சிறுபான் அச்சுப்படை நட்டட்டனார் ஓய்வான் நாட்டு மன்னன் நல்லியகோடன் என்பவனை தலைவனாக கொண்டுள்ளது. இது அம்மன்னனிடம் பரிசு பெற்ற சிறுபானன் ஒருவன் தான் வழியில் கண்டு இன்னொரு பாணனை அவனிடம் வழிபடுத்துவதால் அமைந்துள்ளது. நல்வழி ஔவையார் இயற்றிய தமிழ் நீதி நூல். மக்கள் தம் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை நெரிசை வெண்பாவில் எடுத்துக் கூறும் நூல் நல்வழி. மதுரை காஞ்சி மாங்குடி மறந்தனார் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு உலர்ந்ததாய் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையின் அழகையும் வளத்தையும் ஆய்வகை நிலத்தைகளையும் பற்றி கூறுகின்றது. கொன்றை வேந்தன் ஔவையார் ஒரு கொன்றை மரத்தின் மலரை விரும்பி அணியும் கடவுள் சிவன். அவருடைய புதல்வரான முருகனை பற்றி இந்த நூல் பாடப்பட்டுள்ளது. பழமொழி 400 மூன்றுடையார். இது நீதி நூலாகும். ஒவ்வொரு பாடலிலும் பழமொழி சார்ந்த நீதி உரைப்பதால் பழமொழி 400 என வழங்கப்படுகிறது. பொருள் ஆராய்ச்சிப்படை முடத்தாம கன்னியார். கரிகால வளவன் என்பது சோழ மன்னனை பாட்டுரை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டுள்ளது. ஆசார கோவை பெருவாயின் மொழியார் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையான ஆசாரங்களை அதாவது ஒழுக்கங்களை எடுத்து கூறும் நூல் ஆசார கோவை. நன்றி, வணக்கம். யாரு கூட்டம் எந்திரிக்க மாட்டேன். பேர் சொல்லிட்டாரு. வணக்கம், என் பெயர் யாழினி. நான் நிலை 3 படிக்கிறேன். நூல் அகத்தியம். ஆசிரியர் அகத்தியர். இந்த நூல் மக்கள் எப்படி பண்டைய தமிழ் பேசுவோம், அப்புறம் எப்படி தமிழ் இலக்கணம் அந்த பற்றி கூறுகிறது. நூல் இன்னும் 40. ஆசிரியர் கபிலர். இந்த நூல் 40 கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது பற்றி கூறுகிறது. நூல் இனியவை 40. ஆசிரியர் புதுச்சேரி
அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பேர். என் பெயர் தியா. வணக்கம். ஆண்டு 1984. மாநிலம் தமிழ்நாடு. பதிப்பாளியுள்ள மக்கள் வெறும் 7%. வறுமை கோட்டு கீழ் இருக்கும் மக்கள் 70%. பஞ்சம் தலையெழுத்தாடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் காமராஜர் பொறுப்பேற்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? இது எப்படி இன்றும் நமக்கு நன்மை செய்கிறது என்று பார்ப்போமா? நான் 3 காரியங்களை பற்றி கூறப் போகிறேன். கல்வி, தொழில்துறை, வேளாண்மை. முதலாவது கல்வி. கற்கே நன்றே, கற்கே நன்றே, பிச்சை புகிடும் கற்கே நன்றே என்று ஔவையாரின் வாக்கு. ஆனால் நம் தலைவர் காமராஜர், நான் பிச்சை எடுக்கிறேன், நீங்கள் படிங்கள் என்று கூறினார். 6000 பள்ளிகளை திறந்தார். 7 மாணவர்களை ஊக்கப்படுத்த மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். இது இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த கல்வி புரட்சியால் இவரை கல்வி தந்தை என்று அழைக்கிறது. இரண்டாவது தொழில்துறை. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார். நிறைய தொழிற்சாலைகள் தொடங்க காரணமாக இருந்தார். ஒரு முறை பெல் தொழிற்சாலை தொடங்க எங்கும் வசதிகள் இல்லை என்று கலந்து போன குழுவை தடுத்து நிறுத்தி திருச்சி அருகில் தொடங்க காமராஜர் தான் வழிவகுத்தார். தொழிற்சாலைக்கு மின்சாரத்தின் முக்கியத்தை உரிந்து மின் உற்பத்தியை விரிவுபடுத்தினார். மூன்றாவது வேளாண்மை. வேளாண்மைக்காக சாத்தனூர், முல்லை பெரியார் போன்ற 13 அணைகளை கட்டினார். இவரின் பொற்கால ஆட்சியில் இவர் இட்ட விதையே இன்று எல்லா துறைகளிலும் முன்னேற்றமோட தமிழக மரங்களாக வளர்ந்து நிற்கிறது. இப்பேற்பட்ட கர்ம வீரர் காமராஜரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம், சமுதாயத்திற்கு தொண்டு செய்வோம் என்று கூறி என் சிற்றுரையை முத்திரையிட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க காமராஜர், வளர்க தமிழ். வாழ்க காமராஜர், வளர்க தமிழ். நன்றி. சாரி. என் பேரு சபரீஷ் மணிகண்டன். நான் நிலை 4 படிக்கிறேன். இங்கு கூறியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கங்கள். நான் இன்று வீரத்துறவி விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் பற்றி பேசப் போகிறேன். தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான். அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்ந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ.சி. அவர்கள் தூத்துக்குடியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். இவர் தந்தை உலகநாதர், தாயார் பரமாயி அம்மாள். வ.உ.சி. அவர்கள் சட்டப்படிப்பு படித்த ஒரு வழக்கறிஞர் ஆவார். இவர் ஏழை மக்களுக்காக இலவசமாக வாதாடினார். 1905இல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடி என்று சொல்லிக்கிணுங்க வ.உ.சி. ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் இயக்கம் திட்டத்தை துவங்கினார். 1906 நவம்பர் 12 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இவர் 2 கப்பலுடன் இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார். இது பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியது. சுதேசி கப்பல் மூலம் தூத்துக்குடி முழுவதும் சுதந்திர போராட்ட உணர்வை ஏற்படுத்தினார். வ.உ.சி. விடுதலை போராட்டத்தை கண்ட ஆங்கிலேயர்கள் அவரை சிறையில் அடைத்தனர். அங்கு சிறையில் இருக்கும்போது வந்தே மாறம் வந்தே மாறம் சொல்லிட்டே இருந்தார். அங்கு மாட்டிற்கு பதிலாக செக்கிழுக்க செய்தனர். அதனால் தான் செக்கிழுக்க செம்மல் என்று வந்தே மாறம் பிள்ளை என்று போற்றுகிறோம். 1912ஆம் ஆண்டு அவரை விடுதலை செய்தனர். 1913ஆம் ஆண்டு
நீங்களா பேர் சொல்லு. பேர் சொல்லு. பேர் சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஜீவ். இன்னைக்கு ஒரு மாமனிதர் பற்றி பேச போகிறேன். அவர் பெயர் கர்ம வீரர் காமராஜர். அவர் தமிழ்நாட்டில் 1903 பிறந்தார். அவர் குடும்பம் கஷ்டப்பட்டது, அதனால் அவர் அதிகமாக படிக்கல. அவர் முதல்வராவதற்கு முன் பசங்கள் வயல் மற்றும் கதைகள வேலை செஞ்சாங்க. அவர் முதல்வராக அப்புறம் அவர் சொன்னார், எல்லா பசங்கள் பள்ளிக்கு போகணும், அந்த பள்ளியில உணவு கொடுக்கணும் அவர் சொன்னார். அவர் நிறைய அணைகள் கட்டினார். அவை விவசாயம் மற்றும் மின்சார உற்பத்திக்கும் உதவுகின்றன. அவர் 2 பிரதமர்கள் தேர்வு செய்தார். அந்த பிரதமர்கள் பெயர் இந்திரா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி. அதனால் கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா கூப்பிடுவாங்க. நாமும் அவர் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நன்றி. நன்றி சொல்லி வாழ்வுடன் அடுத்ததாக அஞ்சனா அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஞ்சனா பூபதி. ஏழை மழலை செல்வங்களை உச்சி வெயிலில் வெளிவிடாமல் வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கும் சரஸ்வதியின் மடியிலேயே உட்கார வைத்து உணவளித்த மாமனிதர். வானம் உள்ள காலம் வரை வரலாறு படைத்த உத்தமர். எழில் கொஞ்சம் மனைகள் தந்த காமராஜர் பற்றிய என் பேச்சு போட்டியின் தலைப்பாகும். காமராஜர் தமிழகத்தில் விருதுநகரில் 1903 பிறந்தார். அவருடைய இயற்பெயர் காமாட்சி. நாளடைவில் காமராஜர் என்று ஆனது. 6 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது தந்தையை இழந்தார். 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பள்ளி கல்வியை நிறுத்த வேண்டிய நிலைக்கு ஆளானார். பல்கலைக்கழக படிப்போ பட்டமோ பெறாதிருந்தும் தனிப்பட்ட முறையிலே ஏராளமான நூல்களை படித்து உலக அறிவை வளர்த்து கொண்டார். தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது பதவிக்காலம் 1954 முதல் 1963 வரை. காமராஜர் பல தொழில்துறைகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். அவர்களில் சில: சென்னை மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் மிகுமில் நிலையம் போன்றவை ஆகும். காமராஜரின் திட்டங்கள்: மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி அணை நீர்த்தேக்க திட்டம், காவிரி டெல்டா திட்டம், மணிமுத்தாறு, சாத்தனூர் அணை, அமராவதி அணை, வைகை அணை, கிருஷ்ணகிரி அணை போன்றவை ஆகும். பொருளெல்லாம் செல்வமில்லை கல்வியே செல்வம் என்று தந்து சென்றார். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, வாழ்ந்து முடித்த பின்பும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உதவி செய்த மக்கள் தலைவர் காமராஜர் அவர்கள் 1975 அவருடைய 72ஆம் வயதில்
மண்ணுலகம் திறந்து விண்ணுலகம் அடைந்தார். நன்றி, வணக்கம். நன்றி அஞ்சலாபதி. அடுத்ததாக ஜோனஸ் ஸ்மித் அவர்கள். என் பேர் ஜோன் ஸ்மித். நான் காமராஜர் பத்தி சொல்ல போறேன். கர்ம வீரர் காமராஜர். உண்மை போல் தலைவர் உண்டோ? உழைப்பாலே உயர்ந்தவரே. ஆம், தம் இளம் வயதிலே உழைப்பாலே உயர்ந்து கர்ம வீரர் பெருந்தலைவர் தென்னாட்டி காந்தி கல்வி கற்றிருந்தவர் படிக்காத மேலே என பலரும் போற்றும் வகையில் பெயர் பெற்றவர் தான் காமராஜர். செயற்கரிய செய்வர் பெரியர் என்னும் வள்ளுவரின் வாய்மொழி கேட்ப செயற்கரிய செயல்கள் புரிந்து செய்வீரர் என புகழப்படுவர் காமராஜர். இவ்வாறு எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆகட்டும் பார்க்கலாம் என்று கூறுவார். அப்படிப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் ஆற்றிய பணிகள் என்னை மிகவும் வியப்பில் ஆக்கியது. அதை மட்டும் பகிர போகிறேன். முதலில் எளிமையான தலைவர். தொடக்க கல்வி மற்றும் பயின்றார். சிறி தந்தனை பெற்றார். தனிக்கணம் இல்லாதவர், புகழுடைய விரும்பாதவர். தன் வீட்டில் புதிதாக தன் வீட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது தன் வீட்டில் மின்விசிறி கூட இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். மேலும் தன் வீட்டில் புதிதாக தண்ணீர் குழாய் மாட்டப்பட்டதை பார்த்து ஏன் என் வீட்டில் மட்டும் தண்ணீர் குழாய் அதை எடுத்து விடுங்கள் என்று கூறி தன் தாய்க்கு கூட சிறப்பு சலுகைகள் செய்யாதவர். இப்படிப்பட்ட எளிமையான தலைவரின் தலைமை பண்பை பார்ப்போமா? காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒருவர் தன் மகனுக்கு கல்லூரியில் பிரிவில் இடம் கேட்க வந்தார். அப்போது அவரின் உதவியாளர் மொத்தம் 22 சீட்டுகள் தான் முடிந்துவிட்டு என்று கூறினார். அதை கேட்ட காமராஜர் வேடியில் பிரிவு தானே, அப்போ ஆய்வகம் இருக்கும் அல்லவா என்று கேள்வி கேட்டு அப்போது பால் நாத்த போது ஆய்வகம் சும்மா தானே இருக்கும், ஏன் அடுத்து 22 சீட்டுகள் கொடுக்க கூடாது என்று கேள்வி கேட்டார். அதன் விளைவாக தான் வந்தது மாற்று அமைப்பு. அதாவது காலை மற்றும் மாலை வேலை கல்லூரிகள் இரண்டாக பிரிக்கப்பட்டன. இவ்வாறு தன் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று தன் முதலமைச்சர் பதவியை திறந்தவர். மூன்றாவில் கல்வி பணியில் ஆற்றிய பணிகள். காமராஜரின் கல்வி பணிக்கு என் தாத்தாவும் என் அப்பாவும் ஆகிய உதாரணமாக சொல்லலாம். என் தாத்தா காலத்தில் போதிய பள்ளியிலே மதிய உணவில்லை. அப்போது ஒருமுறை சேரர் மகாதேவிக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் மரணமே காரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். ஏன் பள்ளிக்கு போகவில்லை என்று கேட்டதற்கு பள்ளிக்கு போனால் யார் கஞ்சி ஊத்துவாங்க என்ற வார்த்தைகள் காமராஜர் மனதை பெரிதும் பாதித்தது. அந்த தீர்மானித்த அவர் இலவச கல்வி, இலவச மதிய உணவு மற்றும் இலவச சீருடை என வழங்கப்படும் திட்டத்தை ஆரம்பித்தார். இறுதியாக முடிவுக்கு வருகிறேன். இன்னும் நம் உணவிற்கு உதவி செய்யும் வகை வைகை அணை, மாந்திமுத்தார் அணை, சாத்தானூர் அணை, கீழ்பவானி அணை என பல 13 வகையான அணைகளை அசுரகத்தில் கட்டினார். மேலும் சென்னை மண்ணில எண்ணெய் சுத்திகரிப்பு, பேரும்பூர் ஏற்பாட்டை தயாரிப்பு, திருச்சி பாரத் மின்சாரம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி திரைப்படம் தொழிற்சாலை மற்றும் கிண்டி அச்சுப்பொறி தொழிற்சாலை என பல வகையான தொழிற்சாலைகளை நிறுவினார். இவ்வாறு தன் வீட்டு காரியத்தோடு ஊர் காரியம்தான் முக்கியம் என்று நாட்டுக்காக உழைத்த காமராஜர் 9 ஆண்டு கால முதல்வராக இருந்த பொழுது சம்பாதித்த சொத்துகள் 130 ரூபாய், ஒரு ஜோடி செருப்பு, 4 வேட்டிகள், 4 சட்டைகள், சில புத்தகங்கள். இதை விட வேற என்ன வேணும் ஒரு எளிமையான முதலமைச்சருக்கு? நன்றி, வணக்கம். மக்களே பேசாமல் ப்ளீஸ். பின்னாடி சுதாகர் அதே மாதிரி மூச்சுக்கு அப்புறம் கை தட்டிங்கன்னா மித்தவங்க நல்லா ஒரு ஊக்குவிச்சு பேசுவாங்க, எல்லாம் பேச மாட்டாங்க. ப்ளீஸ் கை தட்டுங்க எல்லாரும். அந்த பையன் அவ்வளோ நேரம் கதைக்கிட்டு இருந்தான், அதுபோது தான் நல்லா கற்றுக்கிறேன். வணக்கம், என் பேர் ஜீவிகா. நான் நிலை 4 வகுப்பில் படிக்கின்றேன். இன்று நான் வீரமங்கை வேலுநாச்சியை பற்றி பேச போகின்றேன். வீரமங்கை வேலுநாச்சி என்பது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான போராளி ஆவாள். அவர் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னர் செல்லமுத்துவேற்றிய ரகுநாத சேதுபதிக்கு ஒரே பெண் மகளாக பிறந்தார். அவள் ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டாள். சிறுவயதிலிருந்து அவள் ஆயுதம் பற்றி போராட்ட கலை கற்றாள். மேலும் பல்மொழி கற்றுக்கொண்டாள். இதனால் அவள் மிகவும் திறமையான தன்மை மற்றும் போராளியாக வளர்ந்தாள். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டின் பல இடங்களில்
பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போராடினார். 1780ஆம் ஆண்டு வேலுநாச்சியார் சிவகங்கை நகரத்தை மீட்டெடுத்து தன் நாட்டை மீட்டார். இதனால் அவர் வீரமங்கை என்று பட்டத்தை பெற்றார். அவளது வாழ்க்கை நம்மளுக்கு தைரியமும் உறுதியும் எப்போதும் தரும். மேலும் வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி, பால் போன்ற பல போராட்ட பொருட்கள் இன்று சிவகங்கை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. அவரது போராட்டத்தின் நினைவாக இந்த பொருட்கள் பலர் பார்க்கும் வகையில் பாதுகாக்கப்படுகின்றன. இன்று வீரமங்கை வேலுநாச்சியார் ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறார். அவள் எதுவுமே சாதிக்க முடியும் என்று நம்பினார். நன்றி. விதிலா விக்ரம். விதிலாவா? நிதிலா. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு நிதிலா பேக்ரமே. நான் கல்வி கண்தந்த காமராஜர் பத்தி பேச போறேன். காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். காமராஜர் அப்பா பேரு குமாரசாமி, அம்மா பேரு சிவகாமி. காமராஜர் இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். காமராஜர் 54 முதல் 63 வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாடு முதல்வராக இருந்தார். காமராஜர் இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் தொடங்கி வைத்தார். அதனால் கல்வி கண்திறந்த காமராஜர் கூப்பிடுவோம். காமராஜர் அணைக்கட்டு, மின் திட்டம், தொழில்துறை தொடங்கி வைத்தார். காமராஜர் ஆட்சி தமிழ்நாடுக்கு பொற்கால ஆட்சி. காமராஜர் 25 அக்டோபர் 2 காலமானார். நம்ம எல்லாருமே கல்வி கண்தந்த காமராஜர் போற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நிதிலா. அடுத்ததாக யாழினி வருவார். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் யாழினி. நான் நிலை 3 படிக்கிறேன். இன்றைக்கு நான் காமராஜர் பற்றி சொல்ல போகிறேன். காமராஜர் விருதுநகரில் பிறந்தார். அவங்க பெற்றோர் பெயர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள். காமராஜர் 1903ஆம் ஆண்டில் ஜூலை 15 பிறந்தார். 6 வயதில் இருக்கும்போது அவர் தந்தை இழந்துவிட்டார். அதனால் காமராஜர் பள்ளிக்கு போக நிறுத்திவிட்டார். அதனால் மாமாவின் கடையில் வேலை செய்து நிறைய செய்தித்தாள்
என் தாய்மொழியான தமிழை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாம்பவி. நான் தமிழ் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகர் தேசிய கொடியை இலக்கிட போக தேசிய கொடியை தன் நெஞ்சில் ஏந்தியபடி உறுதியாகம் செய்த இந்திய போராட்ட மாவீரர் கொடி காத்த குமரனை பற்றி நான் பேசப் போகிறேன். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சேமிப்பாளையம் என்னும் சிற்றூரில் 1904 அக்டோபர் 4ஆம் தேதி நாச்சிமுத்து மற்றும் கருப்பாய் என்ற தம்பதியருக்கு 3வது மகனாக குமரன் பிறந்தார். இவரது இயற்பெயர் குமரசாமி. குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை ஆரம்ப பள்ளியிலே முடித்துக் கொண்டார். தன் குலத்தொழில் கைதறி நெசவு தொழில் செய்து வந்த குமரன் 1923 ராமாயி என்பவரை திருமணம் செய்தார். கைதறி நெசவு போதிய வருமானம் இல்லாததால் மற்றும் தொழில் தேடி திருப்பூர் சென்று கந்தசாமி நடத்திய மில்லில் விடை போடும் பணியில் சேர்ந்தார். காந்த கொள்கை அதிக ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 ராமாயி ராமாயி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்ட போது வந்தே மாதரம், மகாத்மா காந்திஜி வாழ்க, அப்படிப்பட்ட குமரன் ஜனவரி 11 மருத்துவமனையில் அதிகாலையில் உயிரிழந்தார். கொடிகாத்த குமரனுக்கு என்றென்றும் போற்றுவோம். நன்றி. மறந்துச்சு. இலை 6 7 8 கட்டுரை போட்டி யாராவது இருக்கீங்களா? பசுனா கையில எழுதாதவங்க மேலே அங்கே 2 மணிக்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. இலை 6 7 8 2 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அடுத்து 3 மணி தான். இலை 6 7 8 கட்டுரை போட்டி அடுத்த வாரம் 2 மணிக்கு அப்புறம் 5 வயசுல 8 வயசு குழந்தைங்க லேட்டா நீங்க ஆபரேஷன் அட்டன் பண்ணல லேட்டா பண்ணீங்கன்னா தயவுசெய்து மேலே அறிவிக்கிறோம் ஆபரேஷன் ஸ்டேஜ் கொடுக்குறோம். 5 வயசு 8 வயசு தாமதமாக வந்து மேடையில் போட்டி பங்கு பெறாத மாணவர்கள் மேடை அறிவு வரவும். அந்த 2 வார்த்தை குறிப்பாங்க. 2 வார்த்தை என் காதல் கம்பல் போன்பேன்.
டாக்டர் வந்து பிக்சர்ஸ் மட்டுமாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. தக்காளி தட்டு ஓநாய் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லு பார்ப்போம். மயில் நீச்சல் ஆசிரியர் கரும்பலகையில் நான் அரசி சாப்பிடுவேன். ஹர்ஷத் எங்க போடா எங்கடா போனோம் எங்கே போனோம் சார் பண்ணேன். ஒம்பது பேர் சொல்லுங்க. என் பேரு ஹர்ஷன். நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன் ரூல்ஸு. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வரும், படம் வரும். அந்த படத்தை பார்த்து முதல்ல என்ன படம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்கள். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாக்கியம் சொல்லுங்கள். சரியா? ஓகே. 4 வார்த்தை இருக்கணும். நீங்கள் சொல்கிற வாக்கியம்ல 4 வார்த்தை இருக்கணும். சரிங்களா? கடல் ஆமை. கடலில் ஆமை நீந்து கொண்டே இருந்தது. கோழி முட்டை. கோழி முட்டை போட்டது. வால் ராஜா. ராஜா வாளை பிடித்து நின்றார்.
கடல் மண். கடலில் நான் மண்ணில் நடந்தேன். கால் அணி. நான் காலில் காலணி போட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் பால் வைத்தேன். மாடு நெல்லை அறுவடை பண்ணது. நான் கடலில் நீந்தினேன். பச்சை கிளி மரம். பச்சை கிளி ஒரு மரத்தில் இருந்தன. இரண்டு அணில் கோவா சாப்பிட்டது. ரோடு மழை பெய்யும் போது ஒரு ரோட்டில் ஒரு நீல கார் போய் இருந்தது. ஆசிரியர் புத்தகம் கரும்பலகை. ஆசிரியர் புத்தகத்தை பார்த்துக்கிட்டே கரும்பலகையில் எழுதினார். வீடு நாற்காலி மணி. என் வீட்டில் நாற்காலிக்கு மேலே ஒரு மணி இருந்தது. நான் என் ஒரு கடலில் ஆமை வாழ்ந்து வந்தது. கோழி முட்டையிட்டது. ராயா வாழை வச்சு ஒரு மனிதனை கொண்டார். எனக்கு படியிலும் ஏழிலும் ஏற பிடிக்கும். பள்ளியில் நாணி அடித்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறோம் வேறு செட் உங்களுக்கு
ஜோஹன் ஸ்மித், யாழினி, சபரீஷ், தியாரே, சஜீவ் பாலமுருகன், அஞ்சனா பூபதி, ஜீவிகா, நித்திலா விக்ரம், சம்பவி, சாம்பல். அப்படியே பின்னாடி போயிருங்க டீச்சர், போட்டோ பின்னாடி போயிருங்க. சரி, ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். போட்டோ.